ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் கலத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது எப்படி என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த கப்பால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் கலத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது எப்படி என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த கப்பால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் கலத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது எப்படி என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த கப்பால் ஒரு கப் அளவு கப்புக்குங்க பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காவை துருவி அரைச்சி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு கப்பு வெல்லம், ஏலக்காய் பொடி ஒரு தேக்கரண்டி, ஒரு தேக்கரண்டி பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு. இதுதான் ஆப்பத்துக்கான தேவையான பொருட்கள். ஸோ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா தோசை மாவு இல்லை ஆப்பம் இல்லை ஊற்றுற அளவு நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மஞ்சிடுச்சு, நைஸாகிடுச்சு. ஸோ இது ஒரு ஏனத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏனத்தில் மாற்றியாச்சு. இப்போது எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிங்க. அதில் நம்ம வெல்லம் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, லைட்டாக அது கரைஞ்சி வர அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த பதத்தில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தில் வந்து சின்ன சின்ன அந்த தூசிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். மாவுலையும் வச்சு பாருங்க, நல்லா வடிகட்டிக்கங்க. வடிகட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கைவிடாதீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு அண்ட் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் காயட்டும். காஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் நீத்து வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீத்து வந்துச்சு. இது கூட முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, நிறம் மாறிடுச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்சிருந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் எதுவும் போடாதீங்க, பெல்ட் எதுவும். ஸோ மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, ஓரம்லாம் நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு. ஸோ லைட்டாக ஏதாவது விட்டு பாருங்க, கையில் ஒட்டாமல் கொஞ்சம் பெரட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஏனத்தை மாற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணாக்கா. ஸோ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.